ஆண்டவரும் அருமை இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட என் தெய்வம் உங்களை பார்த்து தான் சொல்கிற ஒரு வார்த்தை, உன் உயர்வை யாருமே தடுக்க முடியாதுன்னு என் ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் சிலர் என்ன நினைக்கிறீங்கன்னா, எனக்கு வர வேண்டிய உயர்வை இவங்க தடுத்துட்டாங்க, இந்த குடும்பம் தான் என்னை தடுத்துட்டு, இந்த மனிதன் தான் என்னை தடுத்துட்டாங்க என்று சொல்லி உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்கள், உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் சிலர் மேலே நீங்கள் கசப்பாகவே இருந்துக்கிட்டு இருக்கிறீங்க. சிலர் மேலே நீ இன்னும் மன்னிக்காத நிலைமையில் இருந்து கொண்டிருக்கிறீங்க. அப்படிப்பட்ட நினைவோடு இருக்கிறவர்களை தான் என் ஆண்டவர் சொல்கிற ஒரு வார்த்தை, உன் உயர்வை யாருமே என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. உனக்கென்று வைத்திருக்கிற ஆசீர்வாதம், உனக்கென்று தர வேண்டிய ஆசீர்வாதம், உனக்கென்று திட்டமிடப்பட்ட ஆசீர்வாதத்தை எவருமே என்ன செய்ய முடியாது, தடுக்கவும் முடியாது, கெடுக்கவும் முடியாது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் 29ஆம் அதிகாரம் 25வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்க முடிகிறது, கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான் என்று என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. நன்றாய் கவனித்தீர்களா? கர்த்தரை நம்புகிறவனோ, கர்த்தரை நம்புகிறதுனா என்ன? நமக்கு எதிர்மறையான சூழ்நிலை நடக்கும்போது, சில மனிதர்கள் நடக்காதுன்னு சொல்லும்போது, அவ்வளவுதான் முடிஞ்சதுன்னு சொல்லும்போது, நீலாம் இன்னும் என்ன இந்த காரியத்தில் நம்பிக்கிட்டு இருக்கிற, அவ்வளோதான் முடிஞ்சிருச்ச, இனிமேல் வாய்ப்பே இல்லை, இதெல்லாம் வாய்ப்பு இல்லைன்னு சொல்கிறார்களா, இனிமேல் நடக்காதுன்னு சொல்கிறாங்களா, அவ்வளவுதான் சொல்கிறாங்களா, நீலாம் ஆண்டவரை குறித்து நம்பி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்கிறார்களா? அதன் மத்தியில் தான் என் தெய்வம் உங்களை பார்த்து தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு சொல்கிற ஒரு வார்த்தை, நீ என்ன நம்பிப்பாரு, என் வார்த்தையை நம்பிப்பாரு, உனக்கு வர வேண்டிய உயர்வு உன்னை தேடி வரும். கர்த்தரை நம்புகிறவன் தான் உயர்ந்த அடைக்கலத்தில் என்ன செய்வான், வைக்கப்படுவான். இதை தான் சங்கீதம் 91ஆம் சங்கீதம் 14வது வசனத்தில் இவ்வாறாய் வாசிக்கிறோம், அவன் என் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் என்று சொல்லுகிறார். அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறதுனா என்ன தெரியுமா? அவருடைய பெயர். வேதத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு அநேக பெயர்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு இம்மானுவேல் என்கிற ஒரு பெயர். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட என்ன செய்கிறார், இருக்கிறாரே என்று அர்த்தம். அது மாத்திரமல்ல, வேதத்தில் அவருக்கு சொல்லப்படுகிறதான பெயரை குறித்து, அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் நித்திய பிதா, அவர் சமாதான பிரபு என்று சொல்லி அவர் பிறப்பை குறித்து ஏசாயா தீர்க்கன் கூட அவருடைய பெயரை குறித்து வர்ணிக்கிறதை பார்க்க முடிகிறது. அந்த பெயருடைய மகத்துவத்தை நாம் அறிய வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவனின் நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். நீங்கள் உயர்வு வேணுமா? இந்த வேதத்தில் அவருடைய பெயரை குறித்து கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். அவருடைய வேதத்தில் என்னென்ன பெயர்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த பெயருடைய மகத்துவம் என்ன, அந்த பெயருக்குரிய வல்லமை என்ன, கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ண அவருடைய பெயர் நாமத்தை அறிய உங்களுக்கு உயர்வு வந்து கொண்டே இருக்கும். உங்களுடைய உயர்வை எவருமே என்ன செய்ய முடியாது, தடுக்க முடியாது. ஏதோ ஒரு உயர்வுக்காக நீங்கள் காத்து கொண்டிருக்கிறது தான் என் ஆவியில் என் ஆண்டவர் காண்பிக்கிறார். உங்களுக்கு வர வேண்டிய உயர்வு சில மாதங்களாகவே தடைப்பட்டு காணப்படுகிறது. அந்த தடைப்பட்டு காணப்பட்டது நிமித்தம் உங்களுக்குள்ள ஒரு சோர்வின் ஆவி இருக்கிறதை நான் பார்க்க முடிகிறது. இந்த வார்த்தை கேட்கும்போது ஒரு சோர்வின் ஆவி உங்களை விட்டு விலகி போகிறதை என்னால் உணர முடிகிறது. இந்த வார்த்தையை கேட்கிற சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கு உனக்கு வர வேண்டிய உயர்வை உன்னை தேடி வருகிறது. இதை நீ விசுவாசி, இதை நம்பும்போது அற்புதத்தை நீ என்ன செய்வாய், பெற்றுக்கொள்வாய். ஜெபம் பண்ணுவோம். சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அருமை தகப்பனே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை அறியத்தக்கதாக, உம்மை நம்பத்தக்கதாக உம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபதாரம் என்று சொல்லி ஜெபிக்கிறோம், ஆசீர்வதிக்கிறோம். உம்முடைய பிள்ளைகள் வாழ்ந்திருக்கட்டும். இயேசு ரட்சக நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.